விக்னேஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. ஜோதிட யுக சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சப்னா பேசுறேன். இன்னைக்கு நாள் எப்படி மற்றும் இன்றைக்கான ராசி பலன் உங்களுக்காக. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவம்பர் 22, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 6-8 மாலை வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 5-10 இரவு வரை, பிறகு மகம். யோகம் பிராமியம் 11:33 காலை வரை, அதன் பின் மகேந்திரம். கரணம் பவம் 6-8 மாலை வரை, பிறகு பாலவம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், பிறை தேய்பிறை. நல்ல நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:15, கரணம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. இன்னைக்கு சப்தமி திதி. இன்னைக்கு சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், தனசு நட்சத்திரங்கள். இன்னைக்கு கிரக நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, வர்ச்சகத்துல சூரியன் புதன் பூதாத்திய யோகத்துடன், சுக்கிரன் மகரத்துல, கும்பம் சனி, மீனத்துல ராகு. வெள்ளிக்கிழமைகள்ல இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல, வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர ஹோரையில மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய நல்ல பலன் அனைத்து ராசினருக்கும் கிடைக்கும். அதை பயன்படுத்துங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. மகாலட்சுமி வழிபாடு 6 மணிலேருந்து 7 மணி காலை, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரை, இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மல்லிகை பூ சாற்றியோ இல்லை வெண்தாமரை வைத்து வழிபாடு செய்வதோ இல்லை கோயிலுக்கு சென்று வருவது, மகாலட்சுமி கோயிலுக்கு மிகப்பெரிய உத்தமமான நல்ல பலன்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான உள்ள சிக்கல்கள், நிதி நெருக்கடிகள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே சரியாகக்கூடிய நல்ல நாள். மேஷ ராசிக்கு இன்னைக்கான ராசி பலன்கள். மேஷ ராசிக்கு உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன கிரெடிட்ஸ் இருக்குமோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். அதிகமான கடினமான ஒரு காரியங்களை கூட உழைப்பின் மூலமாக உங்களை நிர்ணயிக்கக்கூடிய நாள். தொழில்ல, வியாபாரத்துல இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்ட வெற்றி எப்படி பெறணும் அப்படின்னா, மிகப்பெரிய நல்ல நாளாக உங்களுக்கு ஏற்ற நாளாகவும் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு. உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளும் இன்னைக்கு தான். அதனால எல்லா வகையிலுமே உங்களுடைய 100% உழைப்பு போட்டிங்கன்னா 200% இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு மாலை நேரங்கள்ல மகாலட்சுமி வழிபாடு பண்றது, பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கொண்டு கையில வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. சுக்கிர ஹோரையில மகாலட்சுமி கோயிலுக்கு சென்றுவாங்க. மிகப்பெரிய தன பிராப்தம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ரிஷபராசிக்கு மேன்மையான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ரொம்ப இன்னைக்கு விஷயங்கள்ல தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பலன், எங்கிருந்தோ பிரச்சனைகள் எல்லாம் இப்ப விலகக்கூடிய நாள். மிகப்பெரிய உச்சாணியை, பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளும் இன்னைக்குதான். இன்னைக்கு முக்கிய முடிவுகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய நாள். எல்லா வகையிலுமே வியாபாரத்துல இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையில இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு குட் டே அப்படின்னு சொல்லலாம். நல்ல நாள். மேன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாள். வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், அது மட்டும் அறிவுறுத்தப்படுகிறது. அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், அது அசதியும் கொடுக்கும். அதனால கொஞ்சம் எதா இருந்தாலும் யோசிச்சு செயல்படுங்க. மிதுன ராசிக்கு நட்பு வட்டாரங்கள்னால் இன்னைக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாள். இன்னைக்கு பார்ட்டிஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்க. அனிவர்சரி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க உங்க நண்பர்கள் வீட்டில். அந்த அழைப்பெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸால நிறைய ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு இருக்கும். மிகப்பெரிய உச்ச பலன்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள், மற்றவங்களுடைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு வேலையில ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். உங்க பர்ஃபார்மன்ஸுக்கு இன்னைக்கு நல்ல மதிப்பு கூடக்கூடிய நாளாக இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். இன்னைக்கு மாலை நேரங்கள்ல பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபடுறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பா கொடுத்துரும். கற்கண்டை விநியோகிப்பது ரொம்ப நல்லது. இன்னைக்கு சுக்கிர ஓரையில பண்ணுங்க, நல்ல நன்மைகள் கிடைக்கும். கடக ராசிக்காரங்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. நீங்க செய்யற செயல் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய உச்சாணியை தொடக்கூடிய நல்ல நாள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசாங்க வழியில நன்மைகள், அதே மாதிரி தாய் தந்தை உடைய முரண்பாடான வார்த்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெயரை புகழக்கூடிய ஒரு விஷயங்களும் நடக்கும். மற்றவர்கள் உங்கள் மதிப்புக்கும் மரியாதை, உங்களுடைய சொல் செல்வாக்கு எல்லாம் ஏறக்கூடிய நாள் இன்னைக்கு. கடகராசிக்காரங்க, நீங்க மாலை வேலைகளை சுக்கிரனுடைய ஓரையில மகாலட்சுமி வழிபாடும் சந்திர வழிபாடும் பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. உத்தியோகத்துல மாற்றம், ப்ரொமோஷன்ஸ், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளியூர் செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அமையும். படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு நிறைய நாள் செய்கின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கூடக்கூடிய சில சூட்சமங்களை இன்னைக்கு கண்டுபிடிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரோடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். இன்னைக்கு ஆபீஸ்ல நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு மரியாதைக்கும் உங்க கொலீக்ஸ் கிட்ட சில விஷயங்கள்ல ரகசியம் காத்து வருவது நல்லது. அதுவும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகளை தான் கொடுக்க போகிறது. மாலை வேலைகள்ல மகாலட்சுமி வழிபாடு மட்டும் இல்லாம நரசிம்ம பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவை இன்னைக்கு எடுப்பீங்க. இவ்வளவு நாள் குழப்பத்துல இருந்தீங்க, ஆசிலேஷன்ல இருந்த. லவ் மேரேஜ் பண்றவங்க இன்னைக்கு ஆசிலேஷன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களாம் இன்னைக்கு முடிவு எடுப்பீங்க. இது வேணுமா வேணாமான்னு அந்த மாதிரி முக்கிய முடிவு தெளிவா எடுப்பீங்க. சில உத்தியோகத்துல தொழில உள்ள சூட்சமங்களை இன்னைக்கு கண்டுபிடிச்சு அதன்படி நடப்புங்க. அரசாங்க வழியில மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப கவனமா இருங்க. இடம், வாகனம், வண்டி வாகனம், ஆடை ஆபரணம் அப்படி சேரக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். மாலை நேரங்கள்ல பெருமாள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது, கற்கண்டை விநியோகித்து வர பக்தர்களுக்கெல்லாம் கற்கண்டை விநியோகித்து நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு நலம், உடல் நலம், மனநலம் அப்படிங்கிறது நல்ல இருக்கக்கூடிய நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்விக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு இவ்வளோ நாளா ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. குடும்ப வகையில பெண்களாக இருப்பீங்க. உங்களுடைய வீட்டுக்கார், கணவர், மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இப்ப சரியாகக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆண்டவனுடைய புண்ணியத்தில் திருச்செந்தூர் முருகனை நீங்க வழிபட்டு வந்தால் இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு பரிசுகள், வெகுமதிகள் உங்க உத்தியோகத்துல பாராட்டுவாங்க. வியாபாரத்துல ஜனவசியம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றிகளை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நாள். இன்னைக்கு ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டு எடுப்பது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுடைய சுற்றி இருப்பவர்களுடைய நிலை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இன்னைக்கு புரியும். நிறைய அரசாங்க பணியில முயற்சி செய்தவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க பணி கிடைக்கக்கூடிய ஒரு யுக்திகளை நீங்கள் கையாள்வீர்கள். வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு மாலை வேலைகளில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப நல்லதை கொடுக்கும். வெண்தாமரை சமர்ப்பிப்பது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு சந்திராஷ்டம நாள்.
முக்கியமா மூலம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ரொம்ப தெளிவா முடிவெடுக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இல்ல. சில நற்காரியங்கள பண்றதுக்கு கொஞ்சம் தள்ளி போடணும் சந்திராஷ்டமத்த. இப்ப சந்திராஷ்டமத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. புதிய முயற்சிகளை தவிர்த்து வருவது நல்லது. அன்றாட பணிகளை செய்து வர நன்மை பயக்கும். வெகு தூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சந்திராஷ்டம நாள்னால விநாயகரை வழிபட்டு சென்றீர்கள் அப்படின்னா, கண்டிப்பாக வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தடை தாமதங்களை தகர்த்து வெற்றி பெறக்கூடிய நாள். மாலை நேரங்கள்ல விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு பொருளாதார ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கும். மல்லிகைப்பூ சாற்றி வழிபட்டு வர ரொம்ப நல்ல நாளா இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும். மகர ராசிக்காரங்க போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட் கொடுக்கும். மேலதிகாரியோடைய ஆதரவு, கொலீக்ஸோடைய அந்த கோஆப்பரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல படிப்பீங்க, நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நாள். அதே மாதிரி வியாபாரத்துல நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி எல்லாம் அப்படியே ரைஸ் ஆகும். உங்களுடைய வியாபாரம் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் அப்படி கொடுக்கும். லாபங்களை அதிகரிக்கும். வெளிநாடு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறைகள்ல நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உண்டு. சில பேர் அந்த நிறைய பொருட்களை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா கொடுக்கும். கடன் அதிகமா வாங்காம பார்த்துக்கணும். அதுதான் ஒரு விஷயம். மகர ராசி போட்டிகள்ல அதிகமா இருக்கும். போட்டி பொறாமைகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். அதனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க போதும். மாலை நேரங்கள்ல பெருமாளை வழிபடுறது, மகாலட்சுமியை வழிபட்டு வெண்தாமரையை சமைப்பது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கும்பராசிக்காரங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நல்ல நாள். ஏன்னா ஓய்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தேவை. அது ஓய்வு, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், இதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஓய்வு எடுத்தாதான் ரெஃப்ரெஷ் ஆகி மறுநாள் வேலை பார்க்க முடியும். உத்தியோகத்துல நல்ல நாளாவும் இன்னைக்கு இருக்கும். அதே டைம்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனும் இன்னைக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சில விஷயங்கள்ல தங்கு தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். அது பெரிய லெவல்ல கொண்டு போகாது. இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு உத்தமமான பலனை கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் மற்றவர்களோட சப்போர்ட், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கூடிய நாள். எல்லாத்தோடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இன்னைக்கு கொடுக்க காத்திருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்க இன்னைக்கு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்துல மாற்றம், முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி, அரசாங்க வேலையில ஒரு சில வேலை பலனால அதிகமா பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கவங்க இன்னைக்கு நல்லது நடக்கும். முன்னேற்றம் கொடுக்கும். பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நிறைய சூட்சமங்களை பார்ப்பீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில இருந்து மாட்டிட்டு இப்ப சீக்கிரமா வெளியில வருவீங்க. மீனராசிக்காரங்க எப்போதுமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பர்ஃபார்ம் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்ல பலன் அவங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகத்துல நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய நாள். அனைத்து வகையிலுமே அவங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க அது காத்திருக்கு. இன்னைக்கு மாலை வேளைகள்ல மகாலட்சுமி வழிபாடு சுக்கிரஹோரையில பண்ணும்போது நல்ல பொருளாதார ரீதியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ராசிகளுக்கும் கிடைக்க என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன்.